நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறதுலாம் ஓகே. ஆனால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்றத பற்றி ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகுலன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை பெர்ஃபெக்ட்மெண்ட். அண்ட் இந்த கம்பெனி தான் வந்து என்னோட வீடியோஸ் மட்டும் எடிட் பண்ணாமல் மற்ற கிரியேட்டர்ஸ்க்கும் அவங்க எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட இத்தனை வீடியோஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்பெக்டேஷன் அகாடமி, ஜாப்ஸ், நிறைய சேனல்ஸில் வந்து வீடியோ எடிட் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணுறது, எல்லா வேலையும் அவங்க பண்ணுறாங்க. ஸோ இந்த டீம் வந்து வேளச்சேரியில் ஃபீனிக்ஸ் மாலுக்கு ஆப்போசிட்டில் 3rd ஃப்ளோரில் இருக்கிறாங்க. இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டுடியோ மட்டும் இல்லாமல் இங்கே கேமிங் அரேனா எல்லா இடத்துலையுமே இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டுடியோ ஆக்சுவலி இன்னும் ஃபுல்லாக முடியல, இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அண்ட் இங்கே வந்து நீங்கள் பாட்காஸ்ட்டு அண்ட் உங்களோட வீடியோ எடிட்டிங் எல்லா ஒர்க்கும் இங்கே பண்ண முடியும். கமெண்ட் செக் இட் அவுட். ஓகே, ஸோ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணால் மட்டும் போதாது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ரீ ரெக்வஸ்ட் இருக்குது. எனக்கு ஆக்சுவலி ஆரம்பிக்கிறப்ப இதெல்லாம் தெரியல. ஒவ்வொரு தரையுமே வந்து ஆரம்பித்து கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வந்து ஐயோ இந்தமாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தமாதிரி என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்ப அதில் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ பிஸ்னஸ் யூனிட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு ஷெஃப் இருப்பாங்க, கல்லால் யாராவது உட்காந்துருப்பாங்க, சர்வ் பண்ணுறவங்க இருப்பாங்க, க்ளீன் பண்ணுறவங்க இருப்பாங்க, செக்யூரிட்டி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இதில் எந்த விஷயத்துலையுமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த பிஸ்னஸில் நீங்கள் என்ன வேலை செய்வீங்க? ஸோ அதனால் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரைமரியாக 1 to 2 விஷயம் வந்து உங்களுக்கு நல்ல சாலிடான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கு நீங்கள் போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா வேலை செய்யணும் ஃபஸ்ட்டு. அண்ட் செகண்ட் வந்து மற்ற ஏரியாஸ்லேயும் வந்து என்ன நடக்குது, அதில் வந்து இன் அண்ட் அவுட் என்ன அப்படின்றது தெரியணும். அதாவது கைஸ், நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போய் ஒரு டிசிஎஸ், விப்ரோன்ற மாதிரி கம்பெனியில் நம்ம கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிளில் இருக்கவே மாட்டோம். அந்த ப்ராஜெக்ட் கமர்ஷியலாக எப்படி க்ளோஸ் பண்ணுறாங்க, ப்ரொபோசல் எப்படி அனுப்புகிறாங்க, அதை நிறைய பேர் பார்க்கவே மாட்டாங்க. அதேமாரி ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன் தாண்டதுக்கப்புறம் எப்படி க்ளோஷர் கொடுக்குறாங்க, அந்த ப்ராஜெக்ட் எப்படி ரேப் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற என்ன சினாரியோவில் வந்து அவர் போய் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாருன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, நடுவில் இருக்கிறது மட்டும் இருக்கும். எப்படி அவர் ப்ராஜெக்ட் எடுத்து க்ளோஸ் பண்ணுவார்? ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட வேலை மட்டும் தெரியக்கூடாது, அந்த வேலைக்குள்ளார இருக்கிற சூதுவாதம் தெரியணும். இந்த சென்ஸ் வந்து அந்த வேலையை வேறு யாராவது செஞ்சாங்க அப்படின்னா அது எப்படி வந்து அவங்க கரெக்டாக செய்யணும், எந்த விதத்தில் வந்து நம்மளை ஏமாற்றலாம், எந்த விதத்தில் வந்து அவங்க வேலை செய்யாமல் வந்து ஓபி அடிக்கலாம் அப்படின்ற விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். இதுக்கு நீங்கள் அந்த வேலை செய்கிறப்ப மற்றவங்களையும் அப்சர்வ் பண்ணணும். அதுக்காக அவங்கள ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படின்றதுலாம் கிடையாது. அந்த வேலை செய்கிறவங்க அந்த வேலையை எப்படி செய்கிறாங்க, எதனால் அந்த வேலையை செய்யாமல் நம்மள்ட்ட போய் சொல்லலாம் அப்படின்ற விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா பிகாஸ் இன்றைக்கி வந்து ஒரு மாதம் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸை வந்து சரியாக கவனிக்காமல் ஒரு 10 பேருக்கு நீங்கள் வந்து அசால்ட்டாக விட்டுட்டீங்க. 30ஆம் தேதி வந்துச்சு அப்படின்னா அவங்க சரியாக செஞ்சாங்களோ இல்லையோ, உங்களுக்கு இன்கம் வந்துச்சோ இல்லையோ, அவங்களுக்கு நீங்கள் சேலரி போட்டாகணும். அந்த 10 பேருக்கு நீங்கள் சேலரி போடுறதுக்கு காசுக்கு எங்கே போவீங்க, இன்கமே வரல அப்படின்னா. ஸோ அதனால் வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தோன்னா 2 விஷயத்தில் மினிமம் வந்து யூ ஷுட் பி வெரி வெரி ஸ்ட்ராங். அந்த பிஸ்னஸ் வந்து டெக்னிக்கலாவோ அக்கௌண்ட்ஸோ ஏதாவது 2 விஷயத்தில் வந்து யூ ஷுட் பி ஸ்ட்ராங். மற்ற விஷயத்தில் வந்து என்ன நடக்குது, அந்த விஷயத்தில் என்ன செய்யணும், அந்த விஷயத்தில் என்ன வேலை இன்வால்வ்டு அப்படின்ற அளவுக்கு ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதே வந்து எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு வேலை ரொம்ப டஃப்பாக இருக்குது, வேலை கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு அவங்க வந்து முதல்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது, இந்த வேலையை விட வேறு வேலை தான் ட்ரை பண்ணணும். ஏன் அப்படின்னா பிஸ்னஸ் அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு 6 மாதம் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் அதே 6 மாதம் ரன் பண்ணீங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கு தேவையான வேலையை வந்து அந்த 6 மாதத்தில் செஞ்சுருவீங்க. ப்ரிட்டி மச் வந்து நீங்கள் 8 மணி நேரம் வேலை செய்ய மாட்டீங்க, 18 மணி நேரம் வேலை செய்வீங்க. ஸோ உங்களுக்கு போகிற ஒரு வேலை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பிஸ்னஸ் உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது. அதனால் பிஸ்னஸ் அப்படின்றது உங்கள் சாய்ஸ் கிடையாது. ஸோ அதனால் மைண்ட் செட் வந்து ஆஸ் அ பிஸ்னஸ் மேன் வந்து இட்ஸ் நாட் லைக் எனக்கு இந்த வேலை கஷ்டமாக இருக்குது, அது ஈஸியாக அது மாதிரி நான் பண்ணுறதுக்கு ஒன்று வேணும் அப்படின்றது கிடையாது. இட்ஸ் பேசிக்லி க்ரோத் மைண்ட் செட். அந்த க்ரோத் மைண்ட் செட்டுக்கு வி ஷுட் ஹேவ் பேஷன்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ். ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறப்ப ஓகே நம்மளுக்கு என்ன பொருள் தேவை, நம்மளுக்கு என்ன ஸ்கில்லு தேவை, இது எல்லாத்தையும் நம்ம யோசிக்கிற நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் வந்து எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், அதுக்கு நம்மளுக்கு என்ன மைண்ட் செட் தேவை, என்ன என்விரான்மெண்ட் தேவை அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும். நிறைய நேரம் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அதில் இருக்கிற சூதுவாது தெரியும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்ப எல்லாரும் நல்லா சொல்லுவாங்க, சரிப்பா நல்லா பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணலாம் சொல்லுவாங்க. பட் ஆரம்பித்து முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு மாதம் 2 மாதம் ஆனதுக்கப்புறம் பிஸ்னஸ் சரியாக ப்ராஃபிட்ஸ் வரல, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது அப்படின்னா சுற்றி இருக்கிற இன்வெஸ்டரும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் சரி சப்போர்ட் பண்ணாத சுச்சுவேஷனுக்கு போகும். அந்த சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் மனசு தோல்வடைஞ்சாலும் சரி, மக்கள் கவலைப்பட மாட்டாங்க உங்களை குத்தி காட்டுறதுக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து யூ ஷுட் ட்ரெயின் யூர் செல்ஃப். உங்களை நீங்கள் பழக்கப்படுத்திக்கல அப்படின்னா அந்த சுச்சுவேஷனை சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கைஸ். நீங்கள் வந்து ரோட்டில் நடந்து வரப்போ யாராவது ஒருத்தவங்களை வந்து இடிச்சிட்டாங்க, தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக உங்களை திட்டலாம், அடிக்கலாம், சண்டை போடலாம், எது வேணாலும் பண்ணலாம். பட் வீட்டுக்குள்ளாரே உட்காந்துட்டு அவங்க மேலே தப்பு இருந்தாலும் சரி, நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது தப்பு, உனக்கு திறமை இல்லை, உழைப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்கிறப்ப அந்த இடத்துல நம்மளால் சண்டை போட முடியாது. ஏன்னா அவங்க அப்பாவாக இருப்பாங்க, அம்மாவாக இருப்பாங்க, தாத்தாவாக இருப்பாங்க, மாமாவாக இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்கள சண்டை போட்டு அவங்களை நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. அந்த இடத்துல நீங்கள் வந்து கடைசியில் எண்டு கோல் என்ன அப்படின்னா ஆமாம் நான் சரியில்லை, நான் முட்டாள் அப்படின்னு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் விட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட என்விரான்மெண்ட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் என்விரான்மெண்ட்டில் இந்தமாரி ஒரு விஷயம் வரும் அப்படின்னா
உங்கள் என்விரான்மெண்ட்டை விட்டு தள்ளி போய் உங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் சகஜமாக பேசுகிறது இதெல்லாமே ஓகே கைஸ். பட் பிஸ்னஸ் அப்படின்னு வந்துடுச்சு அப்படின்னா இந்த காசிப்புக்கு இடம் கொடுக்காதீங்க. ஸோ நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் ஃபெயிலியருக்கு ஒரு முக்கியமான பெரிய ப்ராப்ளம் என்னென்னா எல்லா விஷயத்தையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுறது. இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, லெட்ஸே வந்து நீங்கள் ஒரு ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறீங்க, ஒரு கார் ஓட்டுற டிரைவராக இருக்கிறீங்க, அதை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்கிறீங்க. அந்த பிஸ்னஸில் இருக்கிற நெளிவு சுழிவு அதில் இருக்கிற கஷ்ட நஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். அப்போ வந்து திடீர்னு வந்து உங்கள் அப்பாவுக்கோ உங்கள் அம்மாவுக்கோ உங்கள் ஒய்ஃபுக்கோ உங்கள் பிள்ளைங்களுக்கோ வந்து இதில் இருக்கிற கஷ்டம்லாம் புரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா புரியாது. அப்படி இருக்கிறப்ப அவங்கள்ட்ட நீங்கள் ஜெயிக்கிறப்ப சொன்னீங்கன்னா சந்தோஷமாக ஏற்றுப்பாங்க. பட் தோக்கிறப்ப அதே விஷயத்தில் போய் இப்போ பாரு எனக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் இப்போ வந்து இது கட்டணும், ரோட் டேக்ஸ் கட்டணும், எனக்கு வந்து கொஞ்சம் காசு வேணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து சரி இப்போ டவுனாக இருக்கே அடுத்து நம்ம வந்துருவோமே அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பிஸ்னஸில் என்ன ஒன்றுமே வர மாட்டேங்குது, இதுக்கு திரும்ப செஞ்சுட்டு இருக்கணும், உனக்கு தான் அது வர மாட்டேங்குது, வேறு ஏதாவது போய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து உங்களோட மைண்ட் செட்டும் சரி, நம்மளோட ஃபோக்கஸ் என்ன பிஸ்னஸில் க்ரோ பண்ணுறது, ஃபேமிலிக்கு தெரிய வேண்டிய விஷயத்த சொல்லுவோம், மிச்ச நேரம் நம்ம பிஸ்னஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்றது தான். அண்ட் ஆல்சோ கைஸ் இதெல்லாம் தாண்டி முடிச்சதுக்கப்புறமும் சரி உங்களோட சர்க்கிள்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த சர்க்கிள்ன்றது வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து அந்த பிஸ்னஸ் சர்க்கிளாக இருக்கும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கும், யாராக வேணாலும் இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை வந்து பிஸ்னஸ்குள்ளார வைக்கவே வைக்காதீங்க. ஸோ ஏன் இது வந்து அவங்கள அவாய்ட் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. இது வந்து அவங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது, அந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் நல்லது. ஏன்னா பிஸ்னஸ்னு வந்துடுச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ப்ரொஃபஷனலாக டிசிஷன் எடுக்கணும், எமோஷனலாக கிடையாது. அந்த நேரத்தில் வந்து ஒரு விஷயம் தப்பு அப்படின்னா தப்புன்னு சொல்லணும், அந்த சொல்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கணும். அந்த ஸ்பேஸே கொடுக்க முடியாத இடத்துல நீங்கள் உங்களை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிஸ்னஸ் கண்டிப்பாக போய் லாஸில் தான் முடியும். ஸோ இந்தமாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்தமாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் உங்களை பற்றி புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் முதல்ல தெளிவாயிக்கோங்க, ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ். வேளச்சேரியில் வர்ச்சுவல்டைன்மெண்ட் வந்து ஃபீனிக்ஸ் மால் ஆப்போசிட்டில் இருக்குது. அந்த ஸ்டுடியோவில் தான் இது பண்ணுறோம். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.